ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வேக வச்ச பருப்பில் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது மூணையும் ஒன்றாக சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிங்க. ஒரு கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுட்டு அதில் நான் சாம்பார் பொடி தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு அந்த புளி கரைசலில் கரைச்சி விட்டுட்டு அதை அந்த சாம்பாரில் நீங்கள் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்தோடனே கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை சாம்பாரில் கொட்டிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சாம்பாரில் போட்டுட்டு சுவையான சாம்பார் இப்போ ரெடியாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வேக வச்ச பருப்பில் வெங்காயம், தக்காளி, கேரட்டு,